உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானோட உரைநடையிலேருந்து ஒரு பத்தியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போல்லாம் எல்கேஜி, யூகேஜி, +2, காலேஜ், பிஹெச்டின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வகைமையை வள்ளல் பிரான் நமக்கு சொல்லித்தர்றார். அது எப்படிங்க அந்த காலத்தில் ஏதுங்க எல்கேஜி, யூகேஜி, +2லாம் இப்போ தானே இருக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்வியலில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எல்கேஜியில் இருக்கோமா, யூகேஜியில் இருக்கோமா, +2ல் இருக்கோமான்னு இந்த பத்தியை படித்தப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையில் எல்கேஜியில் துவங்குகின்ற விஷயத்தை நாம் அப்படியே எல்கேஜிலேயே பிடிவாதமாக உட்கார்ந்துருக்கோம், அதை தாண்டி வரல அப்படிங்கிறதை தெளிவாக்குகின்ற ஒரு பத்தியை வள்ளல் பிரான் நமக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கலாம். நாம் ப்ரீகேஜியில் இருக்கோமா, எல்கேஜியில் இருக்கோமா, யூகேஜியில் இருக்கோமா, +2ல் இருக்கோமா, இல்லை பிஏயில் இருக்கோமா, எம்ஏயில் இருக்கோமா, இல்லை யூனிவர்சிட்டியில் இருக்கோமா, பிஹெச்டியில் இருக்கோமா, இல்லை இது எதுலேயுமே இல்லாமல் இன்னமும் குட்டையை குழப்பிட்டுருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வள்ளல் பிரானுடைய உரைநடை பத்தியோடு ஒரு பயணம். ஞானம் என்பது 3 வகைப்படும். அவை உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம். இவற்றின் தாத்பரியம் நட்சத்திர பிரகாசம் போல் தோன்றிய ஜீவ அறிவே உபாய ஞானம், சந்திர பிரகாசம் போல் தோன்றி அறியும் ஆன்ம அறிவே உண்மை ஞானம், எல்லா வஸ்துக்களையும் தெரிந்து அனுபவிக்க செய்கின்ற சூரிய பிரகாசம் போன்ற கடவுள் அறிவே அனுபவ ஞானம். எவ்வளோ அழகாக சொல்லித்தரார் பாருங்க. நாம் பிறக்கும்போது இயற்கையாகவே இயல்பாகவே ஒரு அறிவு தோன்றும் இல்லையா, அதைத்தான் முதல்ல மிக தெளிவாக சொல்லித்தர்றார் நமக்கு. அதுதான் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி என்று இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் குழந்தைய கொண்டு போய் சேர்க்குறோம் ஸ்கூல்லேனா, இந்த கிளாஸ் எல்லாம் தாண்டி அடுத்தது போயிட்டே இருப்பாங்கல்ல, போகலைன்னா அங்கேயே ஃபெயிலாகி நின்றுட்டா நமக்கு மனசு வருத்தப்படும். ஆனால் நாம் வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறோம், ஃபெயிலாகி தான் இருக்கிறோங்கிறத வெளிப்படையாக சொல்கிறார். இந்த 3 வகையான ஞானம்னு சொல்கிறார்ல, அதில் இந்த முதல் நிலை ஞானத்திலேயே தான் நாம் இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அதை கொஞ்சம் கூடுதலாக வாசித்தா நமக்கு புரிய வரும். திரும்பவும் வள்ளல் பிரானோட வார்த்தைகளோட ஒரு பயணம். ஞானம் என்பது 3 வகைப்படும். அவை உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம். உபாய ஞானம் அப்படிங்கிறார்ல, அதுதான் தொடக்க நிலை அறிவு. பிறக்கிற எல்லா குழந்தையும் வயிறு பசிச்சா அழும், பசிச்சா பால் குடிக்கணும்னு அந்த குழந்தைக்கு தெரியும், தூக்கம் வரும், தூக்கம் வந்தால் தூங்கணும்னு அந்த குழந்தைக்கு தெரியும். இது இயல்பான அறிவு, எல்லா உயிரினத்துக்குமான அறிவு. அதைத்தான் உபாய ஞானம் அப்படிங்கிறார். பிறப்பிலேயே வரக்கூடிய அந்த ப்ரீகேஜிக்கு முன்னாடி அல்லது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிக்கு இருக்கக்கூடிய அறிவு தான் இந்த உபாய ஞானம், இயல்பிலேயே இருக்கக்கூடியது. இதைத்தான் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நிலையிலேயே நாம் இருந்துட்டு பாரு 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 நான் மிகச்சிறப்பான ஞானியாக இருக்கிறேன், மிகச்சிறந்த ஞானத்தோடு இருக்கிறேன், நம்மை நாமே போற்றி பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வள்ளல் பிரான் அடுத்த பயணத்தில் சொல்றார். அது என்ன ஞானம்னு பாருங்க. அவை உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம். உண்மை ஞானம்னு ஒன்று சொல்றாருல, 2வது நிலை. உண்மை ஞானம்ங்கிறது எதையெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டு இந்த உலகம் நமக்குள் திணிக்கிறதோ அதுதான் உண்மை ஞானம். இது நாள் வரைக்கும் இதுதான் உண்மை, இதுதான் உண்மைன்னு இந்த உலகம் சொல்லி 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 புத்தகத்தின் மூலமாக, மற்றவர்கள் பேசுவதை கேட்பதன் மூலமாக, அல்லது தானே தெரிந்து கொண்டு இன்னமும் அந்த புத்தகத்தில் இருப்பதைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதற்கு பெயர் உண்மை ஞானம். இதில் புக்கிஷ் நாலேஜ் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியம். வாழ்ந்து தெரிந்து கொள்வதுங்கிறது இல்லாமல் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே மந்திரமாக கடகடகடன்னு சொல்கிறது, அல்லது இலக்கியத்திலிருந்து அப்படியே கோட் பண்ணுறது, வாழ்வியலாக வாழ்ந்து பார்த்து சொல்லாமல் ஒரு பாட்டை அப்படியே ஒரு 5 வரி பாட்டை 10 வரி பாட்டை மனப்பாடமாக சொல்லிட்டா அவங்களே உண்மையான ஞானி, உண்மையான அறிவுள்ளவர்கள்னு நாமெல்லாம் கொண்டாடுறோம்ல. குறிப்பாக ஆன்மீகம் பேசுபவர்களில் பலரும் அந்த மாதிரியான பாடல்களை மனப்பாடம் செய்து அதை ஒப்பிப்பார்கள். அதை உடனே ஞானம்னு சொல்லிடுறோம். அதை ஒப்பிக்கிறதுக்கு மனிதர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மெஷினை தட்டி விட்டா எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போடுனாலும் அந்த பாட்டு வந்துடும். நம்ம இப்போ 1000 முறைகளில் பாடல்களை கேட்கிறோம். அது அந்த மாதிரியான ஞானத்தை உண்மை ஞானம்னு நாம் நம்பிட்டு இருக்கோம். அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்லித்தரார்.
எனவே பாடல்களை மனப்பாடம் செய்து புக்கிஷாக மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பது என்பதை உண்மை ஞானம் என்று இந்த உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அது சரியில்லை. அடுத்த ஞானத்துக்கு வர்றாரு பாருங்க. அவை உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம். இந்த அனுபவ ஞானத்தை நோக்கி தான் நாம் நகர வேண்டும். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜியிலிருந்து. ஆனால் நகர்வதில்லை. அதைத்தான் வள்ளல் பிரான் அடுத்து விளக்குறார். எப்படின்னு பாருங்க. இவற்றின் தாத்பரியம் நட்சத்திர பிரகாசம் போல் தோன்றிய ஜீவ அறிவே உபாய ஞானம். நட்சத்திரம் எப்படிங்க ஒளிவிடும்? மினுக் மினுக் மினுக்குன்னு ஒளிவிடும். அந்த மினுக் மினுக்க வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கான இருட்டை விரட்டுகின்ற ஒளியாக அது கொடுக்க முடியுமா? முடியாதில்ல. இரவு வருது, இரவு நேரத்தில் அவ்வளவு இருள் கவியுது. அந்த இருளை விரட்டுகின்ற அளவுக்கு நட்சத்திரத்தில் ஒளி இருப்பதில்லை. மினுக் மினுக்குன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி மினுக் மினுக்குன்ற அறிவை வச்சுக்கிட்டு நான் பாத்தியா எவ்வளோ புத்திசாலியாக இருக்கேன் அப்படின்னு நாம் உபாய ஞானத்தில் இருக்கிறோம். அதுதான் எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி. அடுத்தது அந்த உபாய ஞானத்திலிருந்து பயணப்பட்டு நாம் எங்கே வரணும்? இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பிறவியின் அந்த அறிவிலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து எங்க வரணுங்கிறத சொல்றார் பாருங்க. சந்திர பிரகாசம் போல் தோன்றி அறியும் ஆன்ம அறிவே உண்மை ஞானம். சந்திர பிரகாசம்னு சொல்றாரு. நிலா எப்படிங்க இருக்கும்? பௌர்ணமி அன்னைக்கு ஜெகஜோதியா இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு 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 அமாவாசை அன்னைக்கு நிலாவே இருக்காது. இப்படித்தான் புக்கிஷ் நாலேஜ், புத்தக அறிவுங்கிறது இந்த மாதிரியான ஞானம். பல புத்தகத்திலிருந்து படிப்போம், சில சமயம் மறந்து போயிடும், சில சமயம் அது ரொம்ப நாள் ஆச்சுங்க அடுத்த புத்தகத்துக்கு வந்துட்டேங்க அப்படின்னு வேறொரு புத்தகத்துக்கு தாவிடுவோம். அதை சந்திர ஞானம் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு சந்திரனை போல் நம்முடைய அறிவு தோன்றும், மறையும், இல்லாமல் போகும். அப்படிங்கிறப்போ அதையும் நம்ப முடியாது. அடுத்த உண்மையான ஞானத்துக்கு வர்றார் பாருங்க. எல்லா வஸ்துகளையும் தெரிந்து அனுபவிக்க செய்கின்ற சூரிய பிரகாசம் போன்ற கடவுள் அறிவே அனுபவ ஞானம். எல்லா வஸ்துகளையும் தெரிந்து, அப்போ எல்கேஜியும் படிக்கணும், ப்ரீகேஜிலையும் இருக்கணும், யூகேஜிக்கும் போகணும், +2வும் படிக்கணும், காலேஜுக்கும் போகணும், பிஹெச்டிக்கும் பண்ணணும், பல்கலைக்கழகத்துக்கு போய் பிஹெச்டியும் பண்ணணும். ஆனால் இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடைசியாக தானே அனுபவித்து ஒன்றை கண்டுபிடித்தால் அதுதான் என்றைக்கும் எப்போதும் குறைவே இல்லாமல் ஒளிரக்கூடிய சூரிய பிரகாசத்தை போல் இருக்கக்கூடிய சூரிய ஞானம் என்பதாக வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். இப்போ புரியுதா? அந்த பிறக்கும்போது இருக்கக்கூடிய அந்த அனுபவ ஞானத்தை வைத்துக்கொண்டு இதுதான் இறை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது உண்மை ஞானத்திற்கு வருவதில்லை. அடுத்தது சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்துக்கும் நாம் வருவதில்லை. வெறுமே மினுக் மினுக் என்பதையே நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு அதையே பெருமையாக வேறு பேசிக்கிட்டு இருக்கோம். எனவே வாழ்ந்து நாமே அனுபவித்து பல தெளிவுகளை பெற்றால் அதுதான் உண்மையான சூரிய பிரகாசமான ஞானமாக இருக்க முடியும் என்று நமக்கு சொல்லி தருகிறார். இப்போ நீங்கள் பட்டியல் போட்டுக்கலாம். நீங்கள் இருக்கிறது ப்ரீகேஜியா, எல்கேஜியா, யூகேஜியா, +2வா, பிஏவா, எம்ஏவா, பிஹெச்டியா? அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.